கைஸ், இந்த ஜோரான மலையில் ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் செஞ்சுருவோமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நானே பிளாக் ஃபாரஸ்ட் செய்ய போகிறேங்க, அம்மாவோட ஹெல்ப்போடு தான். எப்போவுமே நமக்கு வர்ற ஆர்டர்ஸ் எல்லாமே அம்மா தான் வந்து செய்வாங்க. நான் இன்னும் நல்லாவே பழகலைங்க, ஆனால் கொஞ்சம் பில்டப் மட்டும் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அம்மா கூட சேர்ந்து தான் இந்த ஒர்க்கை நான் பண்ண போகிறேன். ஸோ அம்மா எப்படிங்கிறது மட்டும் சொல்லி தருவாங்க, நான் தான் ஃபுல்லான ஒர்க் எல்லாமே பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். லென்த்தான வீடியோ இது வரைக்கும் எடுத்ததில்லை. நான் இதை லென்த்தான வீடியோவை தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 நிமிஷம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நான் பிளாக் ஃபாரஸ்ட் செய்யறது நீங்கள் பார்த்தரலாம். இதை பார்த்து நீங்களும் செஞ்சிடலாம். ஒரு வேலை இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். அட பேச்சை நிறுத்திட்டு வேலையை ஆரம்பிமா அப்படின்னு தான் சொல்கிறீங்க, எனக்கே கேட்குதுங்க. சரி, இப்போ வாங்க கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நல்ல முட்டையாக பார்த்து ஒரு 2 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே வந்து சுகர் எடுத்து வச்சுக்கோங்க, மைதா எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிளாக் ஃபாரஸ்ட் செய்கிறனால கொக்கோ பவுடரும் எடுத்து வச்சுருந்தேன். 2 முட்டை அப்படிங்கிறது 1/2 கிலோ கேக்கோட மெஷர்மெண்ட்டுங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ கேக்கு செய்ய போகிறேன், அதனால 4 முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று மிக்ஸி இல்லைன்னா பீட்ரு, இந்த 2ல் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா ப்ளஃபி ஆகிற வரைக்கும் அடிச்சிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும், அது வரைக்கும் அதை நல்லா அடிச்சிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் அடிக்கிற பொறுத்து தான் அந்த ப்ளஃபியான கேக்கு வருமா இல்லை கல் மாதிரி கேக்கு வருமா அப்படிங்கிறதுலேயே இருக்குது. நான் அடித்த அடியில் எனக்கு கொஞ்சம் ப்ளஃபியாக தான் வந்துச்சுங்க. கல் மாதிரி தான் வரும் நான் நினச்சேன், ஆனால் அப்படி வரல. அடிக்கும்போது அதுக்குள்ளே சுகரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அப்போ இந்த வீடியோலேயே நீ முழுசாக சொல்லலையா அப்படின்னு கேட்டால், நான் இந்த வீடியோவை ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் எடுக்கலைங்க. ஜஸ்ட்டு நான் மேக் பண்ணுறது எடுத்தேன். நான் பண்ணுறது எடுத்து எப்படியும் போட்டால் நீங்கள் கேட்க சொதப்பிடுவீங்க. ஒரு நாள் அம்மா பண்ணும்போது அவங்கள்ட்டே அந்த மெஷர்மெண்ட்லாம் கேட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த முட்டைக்கூடைய வெண்ணிலா எசன்ஸை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஆட் பண்ணிட்டு தான் பீட் பண்ணணும், அப்போ தான் அதோட ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவையும் கொக்கோ பவுடரையும் சலிச்சுட்டு அது கூட ஆட் பண்ணிடணும். அது உங்கள் வீட்டில் இருக்கிற பிரியாணி சட்டிலையோ இல்லை ஓடிஜிலையோ எதில் ஒன்று வச்சுக்கலாம். அதை ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கிற மாதிரி இதை வச்சு போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெந்திரிச்சா வேகலையான்னு பார்க்கறதுக்கு இந்த பல்லு குத்துற குச்சி இருக்குல்ல, அதிலே பெரிய சைஸ் குச்சி ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை குத்தி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்திரிச்சுன்னு அர்த்தம், நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் கத்திலே பண்ணிக்க வேணேன் அப்படின்னா நீங்கள் கத்தி எடுத்து குத்தி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா சுடுதண்ணியில் சுகரை போட்டு சுகர் சிரப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கேக்கை வெட் பண்ண முடியும். இப்போ க்ரீமு சாக்லேட்டு எல்லாத்தையுமே ஒன்றா அசம்பிள் பண்ணணும், அவ்வளோதான். ஒன்று மேலே ஒன்று போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு டாப் என்ன செரியை வச்சு விட்ருங்க. பிளாக் ஃபாரஸ்ட் ரெடி.